மகாராஷ்டிராவில் அடுத்தடுத்து அரசியல் திருப்பங்கள் அரங்கேறிக் கொண்டே இருக்கின்றன. இன்று சற்று முன்பு வரை ஏக்நாத் ஷிண்டே முதலமைச்சர் பதவியை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று அவர் திட்டவட்டமாக முடிவெடுத்து விட்டதாலும் அந்த கட்சியின் மூத்த தலைவர்கள் ஏக்நாத் ஷிண்டே தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும், அவரது தலைமையில் தான் சிவசேனா மற்றும் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி, மகாயுதி கூட்டணி என்ற பெயரில் அங்கு தேர்தலை சந்தித்தது என்றும் தற்போது கிடைத்துள்ள வெற்றிக்கு ஏக்நாத் ஷிண்டேயின் பங்களிப்பு மிக முக்கியமான பங்களிப்பு என்றும் அவர் அறிமுகப்படுத்திய அன்பு சகோதரி திட்டம் என்று அழைக்கக்கூடிய தமிழகத்தின் மகளிர் உரிமை தொகை போல அங்கு அமல்படுத்தப்பட்ட அந்த 1500 ரூபாய் மகளிருக்கு வழங்கும் திட்டத்தால் தான் இந்த வாக்கு வங்கி மிகப்பெரிய அளவுக்கு அங்கு தேர்தலிலேயே கேம் சேஞ்சராக மாற்றியது என்று சிவசேனா தரப்பு தலைவர்கள் கூறியிருந்தார்கள். அதனால் ஏக்நாத் ஷிண்டே முதலமைச்சர் பதவியை விட்டுக் கொடுக்க முடியாது என்றும் நேற்று ராஜ்பவனில் ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை அளித்த போதிலும் முதலமைச்சர் பதவி தங்களுக்கே வேண்டும் என்றும் துணை முதல்வராகத்தான் தேவேந்திர பட்னாவிஸ், அஜித் பவார் ஆகியோருக்கு அந்த பதவிகள் தான் ஏற்கனவே இருந்த பதவிகள் தான் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி வந்திருக்கிறார். ஆனால் 132 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றுள்ள பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை முதலமைச்சர் பதவியை விட்டுக் கொடுக்க முடியாது என்று திட்டவட்டமாக அறிவித்துவிட்டது. பாரதிய ஜனதா கட்சியின் சித்தாந்த தலைமையான RSS அமைப்பும் மற்றும் அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரசும் 41 MLA-க்களை வென்ற நிலையில் தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு ஆதரவும் தெரிவித்துவிட்டன. இருந்த போதிலும் ஏக்நாத் ஷிண்டே தரப்பில் எந்த விதமான அதிகாரபூர்வ சம்மதமும் இப்போது வரை பெறப்படவில்லை. 3 மணிக்கு செய்தியாளர்களை சந்திக்கிறேன் என்று அறிவித்து விட்டார். இதனால் டெல்லிக்கு தேவேந்திர பட்னாவிஸ் அவசர அழைப்பாக அமித்ஷா மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க சென்றிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தான் இப்போது 3 மணிக்கு செய்தியாளர் சந்திப்பு என்று அறிவிக்கப்பட்ட ஒரு 15 நிமிடங்களுக்கு முன்பு ஏக்நாத் ஷிண்டே தரப்பில் ஒரு திடீர் பல்ட்டியாக பிரதமர் மோடி என்ன கருத்தை கூறுகிறாரோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அவரது முடிவை ஏற்றுக்கொள்ள தயார் என்றும், இருந்தாலும் முதலமைச்சர் பதவியை விட்டுக் கொடுப்பதில் பிரதமர் நரேந்திர மோடி முடிவெடுத்து விட்டால் அந்த முடிவுக்கு சம்மதிக்கிறோம் என்றும் அறிவித்திருக்கிறார். இதனால் தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சர் ஆவதற்கு ஏக்நாத் ஷிண்டே தரப்பில் கடைசி கட்டத்தில் சம்மதம் தெரிவிக்கப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது ஏக்நாத் ஷிண்டே 3 மணிக்கு செய்தியாளர் சந்திப்பில் என்ன அறிவிக்கப் போகிறார் என்ற பரபரப்பு இன்னும் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அந்த பேட்டியில் ஒருவேளை தேவேந்திர பட்னாவிஸை முதலமைச்சராக ஏற்க சம்மதிக்கிறோம் என்றும், துணை முதலமைச்சர் பதவி அல்லது அமைச்சர் பொறுப்பில் முக்கியமான துறைகள் தங்களுக்கு வேண்டும் என்று அவர் நிபந்தனைகள் விதிக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் மகாயுதி கூட்டணி உடையுமா உடையாதா என்பது இன்னும் சில நிமிடங்களில் தெரிய வரும்.